உலகத்தையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் 241 பேர் உயிரிழந்திருந்தனர். அது மட்டுமல்ல, விமானம் மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி கட்டடம் மீது மோதியதில் 24 பேர், கல்லூரி மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் உட்பட 24 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நேற்று நமக்கு கிடைத்திருந்தது. இது குறித்தான 825 அடி உயரத்தில் இருந்து விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறிய கொடூரம் நேற்று அரங்கேறியிருந்தது. இது குறித்தான தற்போதைய கூடுதல் தகவலுடன் நம்மோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்த். நித்யானந்த், இது குறித்தான கூடுதல் தகவல்கள். கிட்டத்தட்ட நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நேற்று இதே நேரம் என்று கூட கூறலாம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை நெருங்கக்கூடிய அளவிற்கு உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. சுமார் 200 உயிர்களுக்கு மேலாக பலி வாங்கி இருக்கிறது. இந்த போயிங் ரக விமானம் அகமதாபாத்தில் வெடித்து சிதறி இருக்கிறது. ஃபியூவல் அதிக அளவில் பெட்ரோல் வைத்திருந்திருக்கிறார்கள். அதிக அளவில் வெடித்து விபத்து ஏற்படுத்த மட்டுமல்லாமல் விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் பலியாகியிருக்கிறார்கள். ஒருவர் மட்டுமே அதில் உயிர் பிழைத்திருக்கிறார். மற்ற 7 பேர் அந்த விமானம் தரையிறங்க முயற்சித்த அந்த இடத்தில் இருந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு புறத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்கிறார். மறுபுறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்வையிடுகிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அதே ஒருபுறம் டாடா குழுமத்துடைய தலைவர் 1 கோடி ரூபாய் உயிரிழந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்கிறேன் என அறிவிக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விமான விபத்து என்றால் உலகமே திரும்பி பார்க்கும் என்பார்கள். அந்த வகையில் இது இந்திய நாட்டிற்கு அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு பயணம் செய்த விமானம் கிடையாது. இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு சென்ற விமானம். அதில் இந்தியர்கள் மட்டுமல்ல, பிரிட்டனை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், கனடா நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இது உலக பார்வைக்கு திரும்பி இருக்கிறது. உலகமே சோகத்தில் ஆடக்கூடிய அளவிற்கு இந்த செய்தி என்பது நேற்று முதல் இருந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இது குறித்தான இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும், இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, விமானங்கள் விபத்து என்பது உலகத்திலேயே பாதுகாப்பான பயணம் என்பது விமான பயணம் என விமானிகள் அடிக்கடி கூறுவார்கள். ஒவ்வொரு முறையும் கூறுவது வழக்கம். என்றால் உலகத்திலேயே பாதுகாப்பான பயணம் என்பது விமான பயணம். அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் விபத்து நடைபெறும் என்பார்கள். அந்த வகையில் எதிர்பாராத நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய விபத்தா அல்லது டெக்னிக்கல் எரரா அல்லது விமானியுடைய கவனக்குறைவா என பல்வேறு கேள்விகள் வைக்கப்படுகிறது. ஒருபுறம் என்ஐஏவுடைய விசாரணை நடைபெறுகிறது. ஒருபுறம் மாநில காவல்துறையுடைய விசாரணை, மத்திய அரசு உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பிரிட்டன் நிபுணர் குழுவை நாங்கள் அனுப்புகிறோம் என்கிறார்கள். ஒருபுறம் அமெரிக்கா ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கிறோம், விசாரணை நடத்துவதற்கு குழு அமைக்கிறோம் என்று அமெரிக்கா கூறுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு 7-8 குழுக்கள் இந்த விபத்து குறித்து விசாரித்திருந்தாலும் மறுபுறத்தில் ஏன் இப்படிப்பட்ட விபத்துகள் நடைபெறுகிறது, என்ன காரணமாக இருக்கும் என்பது குறித்து பேசுவதற்காக வசந்த் ராஜா அருண்குமார் விமானவியல் வல்லுநர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். கேட்கலாம். முதல் கட்டமாக இந்த விமான விபத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வையில் இந்த விமான விபத்து எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஏன்னா நேற்றிலிருந்து வெளிவந்த அந்த வீடியோ காட்சிகள், ஒரு மாடியிலிருந்து எடுக்கப்பட்ட இறுதி பயணம், அந்த விமானத்துடைய இறுதி வீடியோ காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. அதாவது இன்ஜின் கோளாறு கிடையாது, இன்ஜினுடைய சத்தத்துடன் அந்த விமானம் பறக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள்லாம் தற்பொழுது சமூக வலைதளங்கள் முழுவதும் செய்தி ஊடகங்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. இன்ஜின் கோளாறு இல்லை என்பது அதன் மூலமாக தெரிய வருகிறது. என்ன பிரச்சனை நடைபெற்றிருந்தால் இப்படி ஒரு விபத்து நடைபெறும் சார்? வணக்கம். முதல்ல என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு கோர விபத்து. மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் ஃபார் த ஃபேமிலி. நீங்கள் கேட்ட கொஷனுக்கு எதனால் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஆகிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது ரெண்டு ஃபுட்டேஜஸ். ஒன்று ஏர்போர்ட்லேருந்து எடுத்த ஃபுட்டேஜ், அண்ட் இன்னொன்று பேக்வேர்ட்ஸ் சைட்லேருந்து எடுத்திருக்க ஃபுட்டேஜ். இதை வச்சு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் ஒரு அனுமதிக்க முடியும். இப்போதைக்கு பிளாக் பாக்ஸ் எடுத்திருக்காங்க. பிளாக் பாக்ஸ் இனிமேல் அனலைஸ் பண்ணி அதில் சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதுலேருந்து நமக்கு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அண்ட் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்லேருந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல் வந்துடும். இப்போதைக்கு அனலைஸ் பண்ணதில்லை. அந்த 2 ஃபுட்டேஜ்லையுமே ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுது. அதுவும் ரன்வேயோட த்ரெஷோல்ட் லிமிட் வரைக்கும் போயிட்டு அங்கே டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகிட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிராஜுவலாக அப்படியே டிசெண்ட் ஆகுது.
ஸோ இந்த மாதிரியான டேக் ஆஃப்ங்கிறது ஒரு 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 விமான பயணத்தில் வந்து ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டேஜ் டேக் ஆஃப் ஆகுறது அப்படிங்கிறது. இட்ஸ் பியூட்டி ஆஃப் தி ஏவியேஷன். ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது லிஃப்ட் ஜென்ரேட் ஆகாமல் ஸ்டால் ஆகிட்டு டேக் ஆஃப் கீழே வருதுன்னா அதுக்குன்னு சில ரீசன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்ஜின் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற சமயத்தில் ஏர்க்ராஃப்ட் கீழே வந்துடும். பேர்ட் அட்டாக்ஸ் ஆயிருக்கலாம், அது இன்ஜினில் பட்டு இன்ஜின் கோளாறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்புக்கு மிக மிக குறைவு. ஏன்னா 2 இன்ஜினுமே அட் அ டைமில் இருக்குது. இப்போ ஒரு இன்ஜின் இஷ்யூ ஆகிட்டு ஒரு இன்ஜினில் இருந்து த்ரஸ்ட் டிஸ்டர்பன்ஸ், ஒரு சின்ன ஒரு மில்லி செகண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஃப்ளைட்டில் ஒரு சின்ன ஷேக் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி எதுவுமே நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியல. ஸோ 2 இன்ஜினுமே அட் அ டைமில் ஃபெயிலியராக இருக்குது. மேபி ஃபியூயல் சப்ளை கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஃபியூயல் போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஃபியூயல் கண்டாமினேஷன் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். 2 இன்ஜினும் அட் அ டைமில் ஆயிருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் சரியாக நம்மளால் கிளியராக அந்த வீடியோவில் பார்க்க முடியல, பட் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் வந்து ஆப்ரேட் ஆகாமல் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆன மாதிரியான அது வீடியோஸில் தெரியுது. இது எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம், இத்தனைக்கும் அந்த போயிங் ட்ரீம் லைனரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சென்டர்னு சொல்லிட்டு 3 ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். சப்போஸ் அது பேக்கப்புக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்படி எல்லா சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகி சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகி அந்த ஆக்சுவேட்டர்ஸ் அந்த ஃப்ளாப்ஸ் ஆப்ரேட் ஆகாமல் ஜாமாக இருந்துச்சுன்னா இன்ஜின் வேலை செஞ்சுருந்தாலுமே ஸ்டால் ஆகி ஏர்க்ராஃப்ட் அப்படியே கீழே வந்து டிசெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் மூன்றாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்லலாம் எதுக்காக நமக்கு சீட் பெல்ட் போட வைக்கிறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த வெயிட் டு த்ரஸ்ட் ரேஷியோ ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ கார்கோஸ்லேயே பேகேஜ்லாம் லோட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் தான் லோட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகி சிஜி டிஸ்டர்ப் ஆகியிருந்தா அண்ட் த்ரெஷோல்டு ஓவர்லோடாக இருக்கலாம், ஃபியூல் ஓவர் கெப்பாசிட்டி எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ரன்வேயோட கடைசி எண்டு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு தான் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஓவர்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தால் ஏர்க்ராஃப்ட் குட் ஹவ் பீன் டிசெண்டட். தீஸ் ஆர் த 3 மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு விமானம் பறப்பதற்கு முன்பாக குழுக்கள்லாம் ஆய்வு செய்வார்கள். அதாவது அந்த பொறியியல் சார்ந்த குழுக்கள் இந்த விமானம் பறப்பதற்கு தயாராக இருக்கிறதா என்று ஆய்வு செய்வார்கள். அதே நேரத்தில் அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை அழுத்தும் பொழுது ஒட்டுமொத்தமாக விமானத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் கோளாறுகள் தான் அந்த பைலட்டுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் சரி பார்த்துட்டு தானே அந்த விமானத்தை இயக்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இறுதிக்கட்டம் வரை சென்று பறக்கும் பொழுதான அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான காரணம் அந்த ஒரு 2-3 நிமிடத்திற்கு முன்பு வரை தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த தொழில்நுட்பம் அவ்வளவு நெருக்கடியில் வந்து விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஃப்ளைட் அப்ரூவல் கொடுப்பாங்க டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக. கிரவுண்ட் கிளியரன்ஸில் எல்லாமே A to Z செக் பண்ணியிருப்பாங்க அண்ட் சர்டிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் டேக் ஆஃப் கிளியரன்ஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜஸ்ட் டேக் ஆஃப் ஆகுது, அப்படியே டிஃபெண்ட் ஆகுது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சம்திங் ஹஸ் ஹேப்பன். அதுதான் என்னன்றது நமக்கு புரியல. அண்ட் மேடே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மேடே டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா கம்யூனிகேஷன்ஸும் கரெக்டாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, இப்போ ஃப்ளைட்டு ரன்வேலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கண்ட்ரோல் சர்ஃபேசஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ளைட்டை ஃபார்வர்ட் ஒரு சென்டிமீட்டரே மூவ் ஆகும் ஏர்க்ராஃப்ட். அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஈவன் த ரட்டர், எலிவேட்டர்ஸ், ப்ரைமரி கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் எல்லாம் அப்போ ஒர்க் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் போது ஜாம் ஆயிடுச்சான்றது தெரியல. ஜஸ்ட் லைக் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது நல்லாயிருக்கும். திடீர்னு கிளச் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஜஸ்ட் ரன்னிங்லேயே டேக் ஆஃப் ஆகிற அந்த சமயத்தில் சம்திங் குட் ஹவ் பீன் ஹேப்பன். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டேக் ஆஃப் ஆகிற சமயத்தில் என்ன நடந்துச்சு, அந்த ரியாக்ஷன் டைம் இல்லையா என்னங்கிறது தான் இப்போது கொஷன். ஏன்னா இப்போ இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா டேக் ஆஃப் டெஃபினெட்லி நாட் பாசிபிள். அண்ட் இல்லை இன்ஜின் நல்லா இருக்குது, கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னாலும் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ எந்த சிச்சுவேஷனில் எந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிக்க வரும். நீங்கள் முன்பே இது போன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் குழுவில் இடம்பெற்றிருந்தீங்க விமான விபத்தின் போதெல்லாம். இப்போ இது போன்ற விமான விபத்துக்களை எப்படி இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க, என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பதிலின் அடிப்படையில் மற்ற விமானங்கள் இது போன்ற விபத்துலேருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும் சார்? அது
ஸோ எங்களோட ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் தான் எங்களுடைய ஒர்க் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இப்போ விமானம் கிராஷ் ஆகிட்டு இருக்குது. அந்த எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸில் விமானம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஏர்க்ராஃப்ட் ரேடார்லேருந்து டிஸப்பியர் ஆகிற சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் பிளாக் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நடந்திருக்கிறோம், ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளைட்டோட லாக் ஷீட், மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட், என்னென்ன சிஸ்டம்ஸ் அதில் வந்து இஷ்யூஸ் இருந்திருக்கு, என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுப்போம். இப்போ இந்த ஏர் இண்டியா இஷ்யூஸில் ஏர் இண்டியா ஆக்சிடெண்ட்டில் பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டு, ஃப்ளைட்டோட ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் அதில் ரெக்கார்டாக இருக்கும். அண்ட் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டு, காக்பிட்டில் கேப்டன் அண்ட் கோ பைலட்டோ என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேடே டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் டு த ஏர்க்ராஃப்ட் கட் ஆயிருச்சு. ஸோ அவங்களுக்குள்ள நடந்த இன்டர்னல் கம்யூனிகேஷன் என்ன மாதிரியான இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத அது கம்ப்ளீட்டாக அதில் ரெக்கார்டு. அந்த டேட்டா ப்ளஸ் இந்த லாக் ஷீட் இதெல்லாச்சும் வச்சு அண்ட் ஏர் கிராஷ் நடந்த இடத்துல பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட் ஒரு சின்ன அந்த நடந்த பிளாஸ்டில் நமக்கு எக்ஸாக்டாக எந்த ப்ராப்ளம் ஆயிருக்குன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் 1.25 lakhs ஆஃப் ஃபியூலில் பர்ன் ஆகி நாட் பாசிபிள். பட் ஏதாச்சும் ஒரு க்ளூ வச்சு இந்த 3 விஷயம், லாக் ஷீட், பிளாக் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஏர்க்ராஃப்ட் சைட்டில் கிடைக்கிற any clue வச்சு they would have come to a conclusion. But it's a long process actually. மிக முக்கியமாக இந்த விபத்து நடைபெறுவதற்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக விமானி அந்த பயணிகளுக்கு அலார்மிங் செய்திருக்கிறார். அதன் பிறகாக தான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக ரமேஷ் விஸ்வகுமார் வந்து வெளியே வந்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது விமானி இறுதி கட்டத்தில் மேடே கொடுத்தாலும் 3 முறை கொடுத்ததுக்கு பிறகு கையறு நிலையில் இருக்கிறோம், விபத்து நடைபெறப் போகிறது என்று தெரிந்து முன்னதாக பயணிகளுக்கு அலார்மிங் செய்திருக்கிறார். அதன் மூலமாக தப்பித்து வந்திருக்கிறாங்க. அந்த இறுதிக்கட்ட நேரத்திலும் அந்த பைலட்டுகள் சுதாரித்து பயணிகளை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறாங்க. அந்த பயணம் இவர்களுக்கான அந்த பயிற்சிகள்லாம் எப்படி இருக்கும் சார்? அதாவது உயிர் போகக்கூடிய சூழலிலும் பயணிகளை தப்பிக்க வைப்பதற்கான அந்த வாய்ஸை கொடுக்கறது இதெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த பயணிகளுக்கு எப்படிக்கான பயிற்சிகள்லாம் வழங்கப்படும்? பயணிகளான பயிற்சிகள் அப்படிங்கிறது pilots are not supposed to make mistakes because they are not dealing with their own lives. கூட இருக்க அவங்களுடைய அத்தனை பேரோட உயிருக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஸோ they are not supposed to make mistakes அப்படின்ற வாசகம் தான் சொல்லுவாங்க யூஸ்வலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் ஒரு க்ரூஸ் ஸ்பீடில் ஒரு 40,000 feet ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுது அப்படின்னா ஃப்ளைட் ஃபுல் ஸ்பீட் கெப்பாசிட்டியில் ஃப்ளை ஆகிட்டு இருக்கும்போது ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக டிசெண்ட் ஆகுது. அட்லீஸ்ட் கிராஜுவலாக ஃப்ளை ஆகிட்டு கிராஜுவலாக கிளைட் ஆகிட்டு வந்து ஸ்லாட் ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் பைலட்ஸ் வில் ஹாவ் சம் ஆம்பிள் டைம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு, சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு, அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறது they would have been trained well. பட் இங்கே சுச்சுவேஷனே வேறு. just about 15 to 20 seconds டேக் ஆஃப் ஆகிட்டு they don't have time to react also. அந்த சுச்சுவேஷன்லுமே இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னா தட்ஸ் அ வெரி பிக் டீல். ஸோ ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைம் கூட கிடைக்காம இருக்கு ஒன்லி பிகாஸ் டேக் ஆஃப் சமயத்தில் நடந்ததுனால. மிக முக்கியமாக 2 பைலட்டுகளுமே வந்து திறம் வாய்ந்த பைலட்டுகளாக இருந்திருக்கிறார். பைலட் வந்து 8000 மணி நேரம் ஃப்ளை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு மேலே ஃப்ளை பண்ணியிருக்காரு. துணை விமானியும் 1100 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ளை பண்ணியிருக்காங்க. இருவருக்கும் அந்த பயண நேரம் என்பது அதிகரித்திருக்கிறது. வானிலை இவர்கள் இருவருமே பறந்துருக்கிறாங்க அதிக அளவில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கவனக்குறைவு இருக்க வாய்ப்பில்லைன்னு ஒரு புறம் பேசினாலும், மறுபுறத்தில் அந்த ஃப்ளாப் வந்து தொழில்நுட்ப கோளாறில் வருமா அல்லது விமானிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவர்கள் கவனிக்காமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அது யாருடைய தவறுன்னு அது எடுத்துக்கிறது சார்? அந்த ஃப்ளாப் தான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசப்படக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியான அந்த விமான தொழில்நுட்ப ரீதியாக பேசப்பட்டு வரக்கூடிய மிக முக்கியமான வார்த்தையாக இருக்குது. அது என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்திருந்தால் இந்த தவறை இழைக்காமல் பார்த்திருக்க முடியும் சார்? சரி, பைலட்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து ரிகரஸான ட்ரைனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம காரில் சீட் பெல்ட் போடலைனாலே வந்து அலாம் அடிக்கும். ஸோ ஃப்ளாப்ஸ் ஆன் பண்ணலை அப்படின்னா காக்பிட் ஃபுல்லாகவே ஒரு பாம்னு சொல்லிட்டு அலாம் அடிக்கும். ஸோ அதை அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. மேபி அந்த சென்சர் அடிக்கலையா, இல்லை வந்து சில சமயத்தில் சிஸ்டம் அந்த இன்ஜின் கண்ட்ரோல் பண்ணுற அந்த என்டர் சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. டெஃபினட்டாக ஹியூமன் எரர் எந்த சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னா,
அவங்க லோட் கால்குலேஷன் சரியாக பண்ணல, இல்லை த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ பண்ணல. பட் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹைலி அட்வான்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் ஆர் ஈச் அண்ட் எவ்ரி திங் சென்சார் பேஸ் சிஸ்டம். ஸோ ஏதாச்சும் ஒரு சின்னது நார்மலாக இல்லை, அந்த க்ரீன் கலர் வரலை, இல்லை கஸ்டமைசேஷன் ஓகே வரலை அப்படின்னா சில ஏர்பஸ்லாம் சிஸ்டம் வில் நாட் பர்மிட் டு இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணாது. எல்லா சிஸ்டம்ஸும் ஓகே இருக்குது அப்படின்னு அந்த ஓகே டிஸ்பிளே வந்தால் மட்டும்தான் சிஸ்டம் வில் ஸ்டார்ட் த இன்ஜின். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கும்போது ஹியூமன் எரர் இது வந்து பாசிபிலிட்டியே இல்லை. இந்த நேரத்தில் இந்த விமான விபத்து தொடர்பாகவும் இனி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்து இந்த விபத்து நடைபெற்றிருக்கும் என்ற இந்த வாய்ப்புகள் குறித்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட செலவழித்ததுக்கு மிக்க நன்றி சார்.